ஹே காய்ஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவலாக்ஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நம்ம விஜிபி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இந்த வருஷம் நம்ம போய் விஜிபி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்ன காய்ஸ், விஜிபிக்குள்ளே போகலாமா? ஸோ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து விஜிபி யூனிவர்சல் கிங்டம் வேணும் ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த வட்டம் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, யூனிவர்சல் கிங்டம் போகாமல் அது பக்கத்துலேயே இருக்கிற நம்ம விஜிபி ஒண்டர் வேர்ல்டு வந்து போகிறோங்க. ஸோ விஜிபி ஒண்டர் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 டேஸ்க்கு மட்டும் இந்த குவார்ட்டர்லி லீவ் சில்ட்ரன்ஸ்க்காக வந்து இது ஒன்று ஆஃபர் விட்ருக்காங்க. என்னதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த 10 நாள் மட்டும் என்னென்னா நைட் டைமில் வந்து உங்களுக்கு வந்து தீம் பார்க் வந்து ரன் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 450 ருபீஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ விஜிபிக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் வைக்கிறதுக்காக அந்த மாதிரி இது செட்டப் வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுட் கோர்ட்லாம் வந்து 2 o'clock வரைக்கும் காலையில் வரைக்கும் இது திறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. தென் அதுக்கடுத்து அப்படியே இங்கே ஃப்ளை டைனிங்லாம் பார்த்துட்டு அதோட செட்டப்பும் அப்படியே வெளியிலேருந்தே சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நானும் கிளம்பிட்டேங்க. ஸோ ஃப்ளை டைனிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் அந்த ரேப்பர் மாதிரி விட்டாங்க தெரியுமா? ஸோ அதுவும் நம்ம வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து அப்படியே உள்ளே கிளம்பலான்னு சொல்லி போனோம். உள்ளே போகும்போதே அப்படியே நமக்கு அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி விட்டுட்டாங்க. ஒட்டி விட்டதுமே பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா செமையாக வந்து போட்டிருந்தாங்க லைட் எஃபெக்ட்ஸோட. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டு கீழே எரியறப்போ அந்த இடத்துல ஃபவுண்டைன் மட்டும் வரும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நானும் அப்படியே சும்மா போய் நடந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டை வீடியோ எடுக்க சொல்லிட்டு அப்படியே நானும் அப்படியே நடந்து வந்தேங்க. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டும் நானும் நடந்து வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தாங்க. சரி, கபாலி ரஜினி மாதிரி வருவான் பார்த்தா சந்தானம் மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தாங்க கடைசியில். சரி, ஓகே வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒண்டர் வேர்ல்டுக்கு போனோங்க. போனதும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 இது இருந்துச்சு. இது கண்டிப்பாக அந்த 3ஐயும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் அப்படியே படி மேலே ஏறினோம். ஏறினதும் பார்த்திங்கன்னா இந்த 2 பேர் பார்த்திங்கன்னா சைக்கிளில் அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. என்னடா ரவுண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, இது ஒரு இதுடா, நீ வந்து அப்படியே ஏறி வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே ஏறி போயாச்சுங்க. நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா சைக்கிள் விடுவாங்களா எது விடுவாங்கன்னு பார்த்தா ஜிப்லைன் தாங்க விட்டாங்க. ஸோ ஜிப்லைன் பார்த்திங்கன்னா வயிற்றை நல்லா இறுக்கி போட்டுச்சு கட்டிட்டு அப்படியே ஜிப்லைனில் நீ தொங்குடா அப்படின்னு சொல்லி தொங்க வச்சிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு தொங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேங்க. ஸோ ஜிப்லைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜிப்லைன் வந்து எனக்கு சீரியஸ்லி ஃபஸ்ட் டைம்ங்க. ஆக்சுவலாக வந்து நான் எங்கேயுமே ஜிப்லைன் வந்து ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து போனப்போ வந்து செமையாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிப்லைன் வச்சு எனக்கு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு செல்ஃபாகவும். அதே மாதிரி சரி அப்படின்ட்டு நான் அப்படியே எனக்கு நானே ஃபஸ்ட் நான் வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். தென் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போகிறதையும் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த ஒரு கேப்சர் நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு இடத்துல பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஃபோன் ஒரு வேளை கீழே விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பயமாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் நல்ல வேளை சேஃபாக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு மேலே அங்கே போய் மேலேருந்து அப்படியே ஒரு நோட்டம் விழுவோம் அப்படின்ட்டு வீடியோ லைட்டாக எடுத்து பார்த்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் கேம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ராட்டினம் இந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. சரி, ஓகே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இங்கிட்டு வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் வந்து அப்படியே போயிருந்தோம். அந்த நம்ம பெல்ட் போட்டிருந்தாங்க பார்த்திங்களா, அந்த பெல்ட்டோடையே வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு. ஸோ 2 பேருக்குமே ஒரே கேபிளில் இந்த பக்கத்து சீட்டில் வச்சு இப்படியே ஓட்டினோங்க. ஸோ ஓட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த வியூவும் சூப்பராக இருந்துச்சு. சைக்கிளும் கீழே விழுகிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஃபோனும் கீழே விழுகிற மாதிரியே இருந்துச்சு. எல்லாத்தையுமே பத்திரமாவே பிடிச்சிக்கிட்டு அப்படியே நானும் அவனும் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தோங்க. எங்களுக்கு பக்கத்தில் போனவங்க கொஞ்சம் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணானுங்க. அதுக்குள்ளே பார்த்தா அங்கே போய் தொட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டாங்க. சரி, ஓகே நம்மளும் போயிட்டு வரலான்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனே அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே போயிட்டு வந்தோங்க. ஸோ நான் அந்த பக்கம் அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப வீடியோ எடுத்தேன். ஆப்போசிட்டில் வரப்போ அவன் என்னை வீடியோ எடுத்துகிட்டே வந்தான். ஸோ இதுதான் மாறி மாறி நடந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டர் கேம்ஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறப்பவே. சரி, ஓகே அந்த இது மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது வந்து மினி வாட்ரு வேர்ல்டு தாங்க இது ஃபுல்லாகவே சொல்லணும். ஸோ அதோட இது வந்து நான் பின்னால் போட்டிருக்கேன், அதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த சைக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணப்போ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் உங்கள் பிள்ளைங்களோட போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு அலோட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 100 கிலோ வரைக்கும் தான் இது வந்து வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்து கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி ட்ராம்புலின் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதை அலோ சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நானும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட நானும் அவனுமா அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ராட்டினமாக ஆடிட்டு இருந்தாங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டிஜே பார்ட்டி மாதிரியும் லைட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஜே பார்ட்டியோடு சேர்த்து ஃபோம் பார்ட்டியும் சேர்த்து வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் ஃபோம்லலாம் குளிக்கலைங்க. ஜஸ்ட்டு போயிட்டு பார்த்தோம், வீடியோ எடுத்தோம், அவ்வளோதான் வந்தோங்க. சரி, ஓகே இந்த சைக்கிளை முடிச்சுட்டு அப்படியே கீழே போவோம், அடுத்து ரவுண்ட் அடிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ சைக்கிளுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து இழுத்துட்டு அப்படியே நம்ம பெல்ட்டெல்லாம் அந்த இதில்
உருவிட்டு சரி அப்படியே நடங்கடா அப்படின்ட்டு கீழே வந்தாச்சு. வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த ராட்டினம் அதெல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம சின்ன எங்கள் வீட்டில் இருக்கிற ஊஞ்சல் மாதிரியே தாங்க இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறக்கு. அதே மாதிரி இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா நல்ல காற்றாகவும் வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சினிமா பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. பட் நான் எல்லா வீடியோவும் வந்து நான் மியூட் பண்ணி தான் வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நான் வந்து இதை ஆடியோ போடலைங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு பாட்டு காட்டுறாங்க. இந்த பாட்டு உங்களுக்கு என்ன இந்த ஸ்டெப்பை வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் இது என்ன பாட்டுன்ட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த பாட்டு தெரியும். ஸோ நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த பாட்டை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ஆடினதுக்கு பின்னாடியே இந்த ஒரு ராட்டினம் இருந்துச்சுங்க. ஸோ முதல்ல நான் காமிச்சிருந்தேன். பட் இந்த ராட்டினத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பையன் நான் ஏற போகிறேன்னு சொல்லி ஏறிட்டான். நமக்கு தான் வந்து போன விஜிபியிலேருந்தே கொஞ்சம் தலை சுத்தலாக இருக்குமே, சரி அதனால் வேணாண்டா நீ மட்டும் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஆசை தீர அவனை ஏற்றி விட்டாச்சு. ஏற்றுனதும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரியா 90 டிகிரிக்கெலாம் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. யாரா இது இப்படிலாம் சுற்றுது, நல்ல வேலைடா சாமி நானும் அதெல்லாம் ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ மட்டும் கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு கைஸ். பட் ஆனால் விஜிபி யூனிவர்சல் கிங்டம் மாதிரி இங்கே நிறையா ராட்டினம்லாம் ஓடாமலாம் இல்லை. இங்கே எல்லா ராட்டினமுமே ஓடத்தாங்க செய்யுது. பட் நமக்கு தான் வந்து ஏறக்கான இது இல்லைங்க, அந்த தெம்பு இல்லைங்க. சரி ஓகே இந்த ராட்டினம் நல்லா இருக்கே, இதாவது ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இது ஏறினேங்க. ஸோ இது வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன், இது ஏறினேன். எல்லாரும் மாதிரியே நானும் உட்காந்துட்டு வந்தேங்க. ஸோ நம்மளை மாதிரியே வந்து நிறையா பேர் வந்து அதில் உட்காந்துருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கப்புள்ஸாக வந்திருந்தாங்க, ஃபேமிலியாக வந்தாங்க, இந்த மாதிரிலாம் வந்திருந்தோம். ஸோ வந்தப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே இதில் கால் நீட்டிட்டு அப்படியே வந்து சொகுசாக உட்காந்துட்டு வந்திருந்தோங்க. வந்தப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லேசாக தாங்க சுற்ற ஆரம்பிச்சது. போக போக கொஞ்சம் பொம்பரை மாதிரி லைட்டாக சுற்ற ஆரம்பிச்சாங்க. நமக்கு கொஞ்சம் அப்படியே கிரு 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 கிருன்னு வர ஆரம்பிக்குது. சரிடா சாமி போதுண்டா அப்படின்னு பார்த்தா ஒரு சுற்று சுற்றாமல் 3 சுற்று சுற்றிட்டு அப்படியே கிறக்க வச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ரைடு போகலான்னு பார்த்தோம். அப்புறம் கடைசியில் இது மறந்தே போயிட்டோங்க. சரி ஓகே இந்த ஒரு இது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போனோம். இது நிறையா பேர் கூட்டமாகவே இருந்தாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். செமையாக வந்துருந்துச்சுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக திடீர்னு லைட்டாக பேச்சு கொடுத்துட்டு இருந்தாப்புல, பேச்சு கொடுத்துட்டே திடீர்னு அடித்தாப்புல மேலே அப்படியே போயிட்டோங்க. சரி நல்ல வேலை நல்லா தாண்டா இருந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே நாமளும் அப்படியே முடித்ததும் கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கினதும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோம் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், ஜஸ்ட்டு வெளியிலேருந்து அப்படியே வீடியோ மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சுங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த வடிவேல் ஒரு படத்தில் எச்சியில் குளிப்பார் பார்த்திங்களா, அதே மாதிரி குளிச்சுட்டு வந்தானுங்க. சை எப்பா அதுக்கடுத்து அப்படியே பூராத்தையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நம்மளும் அப்படியே வந்து அடுத்து எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நம்ம பையன் என்ன சொன்னான் அப்படின்னா போய் வாட்டர் கேம்ஸ் குளிச்சிடலாம்டா, ஏன்னா வாட்டர் கேம்ஸ் பார்த்திங்கன்னா 10 o'clock வரைக்கும் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் வந்து வாட்டர் கேம்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் அப்படியே வாட்டர் கேம்ஸ் சைடு போனோம். போனப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ராட்டினம் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நிறைய வந்து ஸ்டால்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா பாப்கார்னு, ஐஸ்கிரீமு இந்த மாதிரி ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க. சரி ஓகே அதெல்லாம் ஆனால் வேணாண்டா நமக்கு தான் காய்ச்சல் அடிக்குது அப்படின்ட்டு நானும் அப்படியே கிளம்பியாச்சுங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ராம்ப்ளின் சைடு போயிட்டு இருந்தோம் நாங்கள் பாட்டுக்கு, வாட்டர் கேம்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் தெரியாமல். பட் ஆனால் அது பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து இந்த ட்ரெஸ் ஷாப்பில் போயிட்டு ஒரு டிஷர்ட்டை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து போனோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைலான் ட்ரௌசரும் டிஷர்ட்டும் தாங்க இங்கே வந்து அலோடு. சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படியே இந்த வாட்டர் கேம்ஸ்குள்ளே அப்படியே போய் இறங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது எல்லாமே சின்ன பிள்ளைங்களோட ரைடு. ஸோ நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் வலிக்கிட்டுலாம் போகலைங்க. பட் ஆனால் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினா மட்டும்தான் நம்ம வந்து கீழேயே போய்கிட்டு இருக்கோங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு ரைடெலாம் பார்க்குறப்ப. நம்ம நண்பர்கிட்ட சொன்னோம் தண்ணிக்குள்ளே இறங்க வேண்டாம், முதல்ல இறங்குனா வந்து அந்த டியூபுக்குள்ளேருந்து இப்படி வர்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அதுக்குள்ளே நாங்கள் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க நாங்கள் மேலே அப்படியே போயிட்டு இருந்தோம். பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனாலும் போயாச்சு. இந்த மாதிரி படிக்கட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 படிக்கட்டுக்கிட்ட இருக்குது. இந்த ஒரு ரைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இது வந்து நார்மலாக போயிட்டு இருந்தாங்க. அந்த மஞ்சள் கலரில் அந்த டியூப் இருக்குது பார்த்திங்களா, அது போகிறதுக்கே நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. அது உண்மையை சொல்ல போனால் இந்த ஒரு ரைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜிபியில் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்னது அப்படின்னா இந்த நிறையா ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கதவுக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து சடக்குன்னு உள்ளே போவாங்க தெரியுமா. ஸோ அந்த ஒரு ரைடு தாங்க. ஸோ இந்த ரைடுக்கு நம்ம பையன் நம்மளை வந்து வீடியோ எடுத்திருந்தா டக்குன்னு போயிட்டு வந்து சரியான ஸ்பீடில் வந்து வெளியே வந்தவங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, பாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுசர்லாம் பயங்கரமாக தூக்குது கைஸ்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரோஸ் கலரில் இதில் வந்து நிறையா பேர் சறுக்கிட்டு இருந்தாங்களா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அப்படியே போயிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளை எடுத்தால் இது ரொம்ப கேவலமாக போச்சு கைஸ். எதனால் கொஞ்சம் கேவலமாக போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்தனால அப்படியே நம்ம சறுக்கிட்டு வர்ற ஸ்பீடில் அப்படியே நம்ம டவுசர் கொஞ்சம் மேலே தூக்கிடுச்சா, அது கொஞ்சம் நல்லாவே இல்லைங்க. சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த ரைடுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனும் கிளம்பிட்டோம். கிளம்புனதும் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெயின் டான்ஸு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதிலே வந்து ஷவர் விழுகிறது அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே நனைஞ்சிட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு மேலேருந்து என்னெல்லாம் இன்னும் வேறு இருக்குது, ரைட் இருக்குது, எங்கிட்டலாம் வந்து சறுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு பார்த்தோம்னா இங்கே நிறையா பேர் கீழெல்லாம் இந்த ஃபேமிலி ஆளுங்க இந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்புறம் அவங்க பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து வீக்கெண்டை வந்து பயங்கரமாக வைப்போடு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பையன் பார்த்திங்கன்னா இந்த டியூபுக்குள்ளேருந்து நான் வாரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போனவன் பார்த்தா நல்லா சரிட்டு வருவான் பார்த்தா அப்படியே உள்ளே பூந்து எந்திரிச்சிட்டு வரான். சரி அப்படியே அதுக்கடுத்து இந்த வீடியோ வந்து எடுத்தோங்க இந்த ராட்டினத்தில் பெண்டுலத்தில். ஸோ இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக நமக்கு இதாக இருக்கும். சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த ஒரு ரைடுக்கு போனோங்க. நல்லா சரிக்கிட்டே வலிக்கிட்டு போனோங்க. போனதும் பார்த்திங்கன்னா அடுத்து எங்கடா போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு தண்ணி பைப்பு இருக்குதுங்க. சரி இங்கே போய் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோங்க. பார்த்தா தண்ணி அடிச்சிட்டே இருக்காங்க உட்காந்து. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சரி ஓகே நம்ம ஏதாவது இது பண்ணலாம் பார்த்தா பையன் நீ ஒரு போஸ் குட்றா அப்படின்னா, என்னடா போஸ் கொடுக்குறது அப்படின்னா, விக்ரம் படம் கமல் மாதிரி ஒரு போஸ் குட்றா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் அப்படியே அதனால் வந்து ஒரு போஸ் கொடுத்துட்டு அப்படியே ஜம்முன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஸோ வாட்டர் கேம் முடிச்சுட்டு ட்ராம்ப்ளின் போகலான்ட்டு ட்ராம்ப்ளின் சாக்ஸ்லாம் வாங்கினோங்க. ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேருக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இந்த ஒரு சைக்கிள் ரைடு போகிற வழியில் பார்த்தோங்க. நம்ம பையன் ஏறுறேன்னா பார்த்தா 80 கிலோவுக்கு மேலே வந்து ஏறக்கூடாதான். ஸோ 80 கீழே இருக்கவங்க தான் ஏறணுன்ட்டாங்க. சரி ஓகே நம்ம விளாக் எடுக்கிற ஆர்வத்தில் அப்படியே ஏறிட்டோங்க. ஏறினதும் பாருங்கள் ஒரு ஆட்டம், அதை பாருங்கள் இந்த வீடியோவில். கைஸ் இந்த ரைடை பொறுத்தளவில் ஓப்பனிங் சொல்லணும்னா நல்லா தாங்க இருந்துச்சு. சரி நார்மலாக ஒரு சைக்கிளு இதை 2 சுற்றுவாங்க, நம்ம ஏறிட்டு வந்துடலாம், விலாகுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி ஏறினேன் கைஸ். பட் ஆனால் செஞ்ச பாருங்க, அதை நான் அந்த வீடியோவில் போடுறேன் கைஸ். ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. இப்படி தங்க ஆச்சு. ஆக்சுவலாக அவன்கிட்ட சொன்னேங்க, ஏங்க நிப்பாட்டிருங்க போதுங்க அப்படிங்க. நான் நல்லா இருக்கேண்ணா சுற்றுனா, நீ நல்லா சுற்றுறண்ணா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் கிருன்னு வந்துச்சு பாருங்கள், இது இறங்கின விட்டு தலை சுற்றுது. நான் ஒரு மாதிரியாக தள்ளாடிக்கிட்டு இருக்கேன் சரக்கடிச்சவன் மாதிரி. என்னடா இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த ரைடெலாம் நான் போகலங்க. பட் ஆனால் போனவங்களுக்கு அப்படியே வீடியோ லைட்டாக ஷூட் பண்ணியாச்சு. தென் அதுக்கடுத்து இந்த சாக்ஸ் பார்த்திங்கன்னா கீழே க்ரிப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. தென் அப்புறம் போட்டுட்டு ட்ராம்பலின் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராம்பலின்குள்ளே போனோங்க. ட்ராம்பலின்குள்ளே போனது பார்த்திங்கன்னா இந்த கிருங்கிற இதில் போய் ஏறணும் பார்த்திங்களா, அது என் தப்புங்க. ட்ராம்பலின் நான் என்ஜாய் பண்ணாமல் அங்கே போய் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் பார்த்திங்களா, என்னால் ட்ராம்பலின் சுத்தமாக என்ஜாய் பண்ணவே முடியல. ஒரு 4 குதி போல் 5 குதி போல் குதிச்சுட்டு அதுக்கடுத்து உட்காந்துட்டேங்க, என்னால் சுத்தமாக முடியலன்ட்டு. நம்ம பையன் பார்த்திங்கன்னா சரி நான் இதில் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. மேலேருந்து குதிக்கிறான் வைக்கிறான் அப்படியே போகிறான். ஸ்பைடர் மேனை விட மோசமாக இருக்காங்க. சரி ஓகே போயிட்டு வரான் பையன் அப்படின்ட்டு விட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆளுங்க எல்லாருமே இது பண்ணிட்டுறாங்க இருந்தாங்க. கீழே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்சு இந்த மாதிரிலாம் வச்சு நிறையா பேர் கூச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதில் கூச்சப்போ தான் ஆகாஷ் வந்து கீழே விழுந்துட்டாங்க. நம்ம பையன் வந்து சின்ன பையன் தள்ளி விட்டு கீழே விழுந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. கடைசியில் புல்தடிக்கு பயவாள் மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. சரி அதுக்கடுத்து அவன் உட்காந்துட்டான், கால் சுலுக்கிடுச்சு அப்படின்னால நானும் எந்திரிச்சு அப்படியே கூச்சிட்டு இருந்தேன். திடீர்னு நம்மளும் அப்படியே கீழே விழுந்தோம். பட் ஆனால் ஓகே அதுக்கடுத்து குதிச்சுட்டு அப்படியே நல்லா ஜம்முன்னு அதுக்கடுத்து நல்லா ஆடிட்டு வச்சுட்டு வந்தாச்சு கைஸ். அப்புறம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரிலாம் அந்த சும்மா அந்த செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. இதுவும் நிறைய பேர் உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் சும்மா அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம பையலும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். பட் ஆனால் எனக்கு அதில் போகிறதுக்கான விருப்பமே இல்லைங்க. சரி ஓகே நமக்கு குதிக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ட்ராம்பலினில் அப்படியே கூச்சி விளாண்டுட்டு இருந்தேன். நமக்கு தான் அந்த சின்ன வயசில் இந்த பலூனில் குதிச்சாலே ரொம்ப பிடிக்குமே, அதனால் நம்மளும் அப்படியே இதில் குதிச்சுட்டு அப்படியே குடுன்னு ஓடி போய் கூச்சி விளாண்டுட்டு ஜம்முன்னு அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்க படுக்க இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு கைஸ்.
ஸோ இந்த ட்ராம்பலினில் குதிச்சா எனக்கு தெரியல, நான் எப்படி போய் எப்படி குதிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் தெரியல. நான் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன் லூஸ்தனமாக. பட் ஆனாலும் நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த ட்ராம்பலின் வந்து ஏதோ சின்ன வயசில் நான் குதிச்சதுக்கான அனுபவத்தை வந்து சூப்பராக கொடுத்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த கோட்டசாமி தலைகீழாக தான் குதிப்பேங்கிற மாதிரி ஒரு இது பண்ணேங்க. இந்த ஒரு ஸ்பாஞ்சில் விழுந்தது தாங்க. இதில் விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே முடியலங்க. அது நம்ம பாடி வந்து கீழே போயிடுதா, ஸோ நம்ம கால் வந்து கொஞ்சம் மேலே வந்துடுது. அப்படிங்கிறப்போ வந்து நம்மளால் பெருசாக எந்திரிக்கவே முடியல கைஸ். ஸோ அப்படியே இருந்துட்டு நம்மளும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு கைஸ். குழந்தைங்களுக்கு இதுக்குள்ளே ஜிப்லைன் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதில் அந்த ஸ்லைடிங் இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது இந்த ட்ராம்பலின் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பையன் ஃபஸ்ட்டு போனாங்க. போனதும் பார்த்திங்கன்னா நல்லா சரிக்கிட்டே வந்தாப்புல. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பொசிஷனில் உட்காரணும் அந்த பொசிஷனில் உட்காரணும்னு சொல்கிறாங்க. சொல்லி அவங்க தான் தள்ளி விட்றாங்க. ஸோ அப்படியே தள்ளி விட்டதும் பார்த்திங்கன்னா கீழே வந்து பந்தாதான் நிறைய இருந்துச்சு. ஸோ அதில் தான் வந்து கரெக்டாக வந்து முட்டினாப்புல நம்ம ஆகாசு. அதுக்கப்புறம் நானுமே வந்து இதில் ஸ்லைட் பண்ணி பார்த்தேன். நல்லா தாங்க இருந்துச்சு இது பார்க்குறப்ப. பட் ஆனால் எனக்கு அந்த வாட்டர் கேம்ஸில் ஸ்லைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் தரல. பட் ஓகேவான ஃபீலாக இருந்துச்சுங்க. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி இதுக்கெலாம் ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பேர் இந்த ஹில் கிளைம்பிங் இந்த மாதிரிலாமே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. சேஃப்டி இதோடு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பையன் பார்த்திங்கன்னா எதுவுமே விடலைங்க. இதில் கூட நான் விழுந்தாகுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து இருந்தாப்புல. ஸோ நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. நம்ம ஆளு நல்லா என்ஜாய் பண்ணாப்புலங்க. பட் நமக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த கிறுகிறுன்னு வந்ததில் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாமல் போச்சு. இங்கே ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பலூனில் வந்து அவ்வளோ பால்ஸ் கொட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வீக்கெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குதுங்க. ஸோ நாமளும் அப்படியே ட்ராம்பலின்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மழையும் பெஞ்சிச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரைட்ஸ் எல்லாமே இன்னுமே ஃபுல்லாக ஓட்டிகிட்டு தான் இருந்தாங்க. 11 o'clock வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. தென் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாய்ஸ் ஷாப்பு இதெல்லாமே இருந்துச்சு. உங்கள் பிள்ளைகளுக்கெலாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் வாங்கி கொடுங்க. பட் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக தாங்க ஐஸ் இருக்கும். நான் ரேட்ஸ் எதுவுமே நான் வந்து பார்க்கலங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மளாம் அந்த கையில் உள்ள இதெல்லாம் அறுத்துட்டு அப்படியே நம்மளும் அப்படியே கிளம்பிட்டோங்க இந்த இடத்த விட்டு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஃப்ளை டைனிங் வந்து நான் முன்னாடியே வீடியோவில் இதில் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃப்ளை டைனிங் செட்டப் வந்து ஒரு செட் ஆஃப் பேட்சை வந்து இப்போ மேலே வந்து வானத்தில் அந்த 144 ஃபீட்டில் வந்து கூட்டு போய் உங்களை சாப்பிட வைக்கிறாங்களா, அந்த இதுக்கான க்ரேன் வந்து தூக்கிட்டு இப்போ மேலே வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் வந்து இதில் பார்க்குறீங்க. பட் ஆனால் இதில் வந்து என்னென்ன சாப்பாடு கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் நெட்டில் பார்த்தப்போ பார்த்திங்கன்னா வெறும் சிக்கன் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இட்லி, தோசை, இது பரோட்டா இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க கைஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ் போட்டிருந்தாங்க பெர் ஹெட்டுக்கு. தென் அதுக்கடுத்து அப்படியே நாமளும் விஜிபி விட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், அப்புறம் என்ன, டாட்டா, பை பை, see you, குட் பை கைஸ்.